டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரி, இது நல்லதா கெட்டதா இதெல்லாம் தாண்டி போகாத ஊருக்கு வழியா உங்களுக்கு இதை பாஸ் பண்றதுக்கு நம்பர்ஸ் இருக்கா? ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவை, ஒரு 2/3 மெஜாரிட்டி தேவை, அது உங்கள்கிட்ட இல்லையே. வணக்கம் ஹரி. நீங்க கேட்ட இந்த கேள்விகளுக்கு நான் முதல்ல நானே ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டு அது மற்ற பதில சேர்த்து சொல்றேன். இந்த அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் எதனால் இது அவசியம் அப்படின்றது முதல்ல நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா அவசியம் இருக்கிறதுனால தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கிறோம். அதன் காரணமாக நம்ம அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நோக்கி பயணப்படுகிறோம். அதாவது அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் மக்களின் தொல்லையை தவிர்ப்பதற்காக இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 நிர்வாகம் தடங்கல் இன்றி நடப்பதற்காக. திருப்பி சொல்லுங்க. அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் மக்களின் தொல்லையை தவிர்ப்பதற்காக. தொல்லையான? ஆமா. ஏன்னா காரணம் அதுக்கு வர நான் முதல்ல 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். அது தமிழ்நாட்டுல மட்டும். அது தமிழ்நாட்டுல இன்ஃபேக்ட் ஹரி கரெக்டா ஆரம்பிச்சீங்க நீங்க. அதாவது ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு மந்திரி பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியிலையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தான். நான் மத்த மாநிலத்தை பத்தி பேசல. சாராயெல்லாம் கொடுத்தாருன்னாங்க கர்நாடகால. எம்பியா எம்எல்ஏவா மறந்து போச்சு. பாஜக ரொம்ப இல்ல, பாஜக வந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி இவரு எப்ப மண்டைய போடுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, ஒரு நாடு ஒரு தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தலே கிடையாதுங்கிறீங்க பாருங்க. என்ன நியாயம்? இல்ல அது அப்படி கிடையாது. நம்ம பேசுவோம். அதாவது எடுத்த உடனே ஆரம்பிச்சது பாயிண்ட் நம்பர் 1. அடிக்கடி தேர்தலை சந்திக்கக்கூடிய மக்களை அவங்களோட தொல்லையில இருந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு. 2வது நிர்வாகம் தடங்கல் இன்றி நடக்க வேண்டும். 3வது மக்களின் நன்மைகளில் நாட்டம் செலுத்துவதற்கு தங்கு தடையின்றி தொடர வேண்டும். 4வது அரசின் பொது பணம் விரயம் செய்யாமல் அதை மக்களுக்கு மக்களுடைய திட்டங்களுக்காக டைவர்ட் பண்ணக்கூடியது. இப்போ இந்த 4 பாயிண்ட் தான் தொடர்ந்து நம்ம இதை பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இதை ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கை, அதாவது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை இந்த 2024 பொது தேர்தலுக்கு நாங்கள் வெளியிடும் பொழுது முதல் 100 நாட்களுக்குள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு பட்டியலிட்டும் போது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில பக்கம் நம்பர் 55 2 வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்தோம். முதல் வாக்குறுதி என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். 2வது வாக்குறுதி என்னன்னா ஒரே எலக்டோரல் ரோல், அதாவது வாக்காளர் பட்டியல். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, நம்ம லோக்சபாக்கு, அதுக்கப்புறம் மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல், 3வதாக இது பஞ்சாயத்து யூனியன் மற்றும் நகர்ப்பு அமைப்புகளுக்கான தேர்தல். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எலக்டோரல் ரோல். இதை மேரேஜ் பண்ணி ஒரே ஒரு எலக்டோரல் ரோல். இந்த 2 இதெல்லாம் கொண்டு வந்து நீங்க அற்புதமா நிறைவேற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பீகார்ல இருந்தோ இல்ல ஆந்திர பிரதேசத்துல இருந்தோ ஒரு அரசியல்வாதி பார்லிமெண்ட்டை கவுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி எல்லா மாநிலத்துக்கும் முதல்ல இருந்து தேர்தல் நடத்துவீங்களா? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இப்போ நீங்க ஆரம்பத்துல நீங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க. அதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த நேற்று எடுத்த ஒரு முடிவு, மத்திய அமைச்சரவை எடுத்த முடிவுக்கு முன்னாடியே செப்டம்பர் 18ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒரு முடிவு எடுத்து விட்டது. அதாவது முன்னாள் குடியரசுத் இதை நாங்க ஒத்துக்கிட்டோம். அது மத்திய அமைச்சரவை அதை அன்னைக்கு, அதாவது ஆட்சிக்கு வந்த முதல் 100 நாளுக்குரிய அஜெண்டாலேயே அது செப்டம்பர் 18 அது முடிஞ்சிருச்சு. நேத்து நடந்த கூட்டம் எப்படின்னா, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அதுக்கு செயல் வடிவம் நம்ம எப்படி கொடுக்க முடியும்னா, மாநிலங்களவை மற்றும் மக்களவையில அதுக்குரிய மசோதாவை, அதிலும் குறிப்பாக அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டிய அந்த மசோதாவை உருவாக்கி அது இல்ல. அதாவது அந்த நம்பரை பத்தி நீங்க அந்த நம்பர் கேம் தான் ரொம்ப முக்கியமானது. இவங்க எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட தான் நம்பர் இல்லையே, உங்கள்கிட்ட தான் நம்பர் இல்லைன்னு. அவங்க ஒவ்வொரு தடவையும் அது மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எங்களிடம் நம்பர் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத பத்தி ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்றேன். அதாவது ஒரு
அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடிய மசோதா வந்து 2 ஸ்டேஜை கிராஸ் பண்ணணும். முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த மக்களவையை அல்லது பிளஸ் மாநிலங்களவை அதனுடைய டோட்டல் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையில் வந்து அதாவது மொத்த எண்ணிக்கை பாதி பிளஸ் 1, அதாவது வந்து 543 பேர் மக்களவையில் இருந்த வந்து அதனுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்னா பாதி பிளஸ் 1 272. இப்ப வந்து தேர்தல்ல எங்களுக்கு உள்ள கூட்டணியோட சேர்த்து எங்கள்கிட்ட 292 இருக்கு. ஸோ அந்த முதல் கேட்டகரியில நாங்க மக்களவையில நாங்க பாஸ் ஆயிட்டோம். செகண்ட் கேட்டகரி அதுதான் இன்னொரு, இவங்க சொல்றதெல்லாம் அதேதான். அதுல வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய அவசியம். என்ன அப்படின்னா, அந்த சமயத்துல எப்ப வந்து அது வாக்கெடுப்புக்கு சபாநாயகரால் விடப்படுகிறதோ அந்த சமயத்துல அந்த அவையில் மொத்தம் அமர்ந்திருந்து ஓட்டு போடுபவர்கள் 2/3, அதாவது 3/2 பேர் வந்து அதுல வந்து எங்களுக்கு சார்பாக டீல் பேசி சிலரை வெளியே ஏத்துருவீங்களோ, வராதீங்கன்னு பாத்துருவீங்களோ? அப்படி கிடையாது. அது நீங்க வந்து ரொம்ப பிரீமேச்சூரா பேசிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்தவரை நாங்க கன்வின்ஸ் பண்ணுவோம். இப்ப வந்து 292 ஓட்டு போடாட்டியும் பரவாயில்ல, ஏதாவது சொல்லி வெளில போயிடுங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. 362 பேர் இருந்தா, அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த், ஃபுல் ஸ்ட்ரென்த், ஒருத்தர் கூட வந்து ஆப்சென்ட் ஆகாம, ஈவன் உடல்நிலை சரியில்லாம இருந்த போது கூட டாக்டர் மன்மோகன் சிங் வந்து ஒரு தடவை வந்து வீல் சேர்ல, எங்களுடைய இந்த 10 வருட ஆட்சியின் போது கூட வீல் சேர்ல வந்து ஓட்டு போட்டிருப்பாரு. அதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தார். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வீல் சேர்லயோ அல்லது ஒரு தடவை வந்து ஸ்ட்ரெச்சர்ல வந்து ஓட்டு போட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட எங்களுக்கு 362 பேர் வேணும். எங்களுடைய பணி எல்லாமே இந்த மசோதா தாக்கல் செய்விட்ட பிறகு நாங்கள் தொடர்ந்து என் கட்சிகள், அனைத்து கட்சிகளும், குறிப்பாக எதிர்கட்சியில் உள்ளவர்களை நாங்கள் கன்வின்ஸ் செய்வோம். அதுதான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. திரு சேலம் தரணிதரன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் எகனாமிக் ரீசன்ஸ் இருக்கு, பொருளாதார நியாயங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறாங்க. பாருங்க, 5000 கோடிக்கு மேல கடந்த தேர்தல் நடத்துறதுக்கு ஆச்சு. இப்படி ஒரு 1 2 3 4 5 இன்னும் கூட வச்சிருக்காரு பாயிண்ட். அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க சார். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் சாத்தியம் இல்லையான்னு போகிறதுக்கு முன்னாடி தேவையில்லையான்னு பார்த்துரும். அதுக்கப்புறம் சாத்தியம் இல்லையான்னு போகலாம். தேவையில்லையா அப்படின்னா என்னோட முதல் விஷயம் ஜனநாயகம். இப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன முக்கியம்? ஜனநாயகம். அதை அப்போல்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கம் என்னென்ன தேவையோ எல்லாமே செய்யணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.